அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க உங்களுடைய பயான்ல சீதனா முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்கள் சீதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள அத்தனை பேர்களும் பரிசுத்தமான அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மூமின்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்களும் நீங்க பயான் பேசியிருந்தீங்க. உங்களுடைய பயானுக்கு கீழே சில நபர்கள் கமெண்ட்ல போட்டிருக்கிறாங்க. அதாவது சீதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாப்பா தந்தை காஃபிர் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதாகவும், அப்படி இருக்கும்போது எப்படி சல்லாலசத்துடைய அந்த பாரம்பரியம் ஆதம் நபி வரைக்கும் மூமின்களுடைய பாரம்பரியமா ஆகும் சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதை பற்றி ஹஜ்ரத் அவர்கள் விளக்கமான பதிலை தருமாறு கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூடியூப்ல வந்த சில கேள்விகள் நாகூர் ஷரீஃபை சார்ந்த அல்-ஹாஃபிஸ் பீர் முகமது அவர்கள் பொதுமக்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக அந்த கேள்வியை சொல்லி பதிலை கேட்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு மாநாடு நடந்தது. அதை ஒட்டி நான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் தான். அவங்க மாத்திரம் முஸ்லீம் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை அவர்களுடைய புனிதமான பாரம்பரியம் அத்தனை நபர்களும் முஸ்லிம்கள் என்று நான் யூடியூபில் பேசியிருந்தேன். அதில் சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு குர்ஆன்ல இப்ராஹிம் நபி வாப்பா சிலைகளை வச்சு கொண்டிருந்த காபிராத்தான இருந்தார். அப்போ எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம் இப்ராஹிம் நபியோட கட்டாகுது, எப்படி ஆதம் நபியோட ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுறை முஸ்லிம்களாக இருக்க முடியும்னு கேட்டார். அந்த கேள்வி தான் ஹாஃபிஸ் பீர் முகமது அவங்க கேட்குறாங்க. இதற்கு என்ன பதில் சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரே கால இப்ராஹிம் அபி ஆஸர அத்தத்தஹது அஸ்னாமன் ஆலிஹத்தன் வகௌமக இன்னி அராக வகௌமக ஃபீ தலால் முபீன். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையிடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், ஆசருங்கிற தன்னுடைய தந்தையிடத்துல, அத்தத்தஹது அஸ்னாமன் ஆலிஹத்தன், நீங்க சிலைகளை எல்லாம் கடவுள் சொல்லி ஆக்கி மக்கள் மத்தியிலே ஆதாரம் பண்றீங்களா? இன்னி அராக வகௌமக ஃபீ தலால் முபீன், நீங்களும் உங்களுடைய கூட்டத்தார்களும் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடத்துல சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல வைரா சமயம் 7வது ஜுஸுல அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்போ இதுல என்ன தெரியுது, சாதாரணமாக பொதுவாக அபு வாலிது 2 வார்த்தை உண்டு அரபியில. தந்தைக்கு அபுன்னு சொல்லுவாங்க, வாலிதுன்னு சொல்லுவாங்க. தந்தையுடன் பிறந்த பெரிய வாப்பா சின்ன வாப்பா, பெரியத்தா சின்னத்தா, அது மாதிரி பாட்டனார் அவங்களுக்கும் அபுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனா பெற்றெடுத்த 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாங்களே அந்த பெற்றோர்களுக்கு அபுன்னு சொல்ல மாட்டாங்க, வாலிதுன்னு சொல்லுவாங்க. இது அரபியினுடைய இஸ்திலா. அதை நாம என்ன செய்யணும், வழங்கிக் கொள்ளணும். இங்க அல்லாஹ் என்ன வாசகத்தை பயன்படுத்துறான், ஒயிலுக்காக இப்ராஹிம் அபிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடம் அப்படின்னு சொல்றது போது அபு அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த அபுவை கொண்டு கருத்து யாரு, இப்ராஹிம் நபியினுடைய தந்தை கூட பிறந்த சாச்சா, இப்ராஹிம் நபிக்கு சாச்சா சின்னவாப்பா. அவர் தான் சிறை வணக்கம் செய்து கொண்டு சிறையை உருவாக்கி மக்கள் மன்றத்திலே குஃப்ரையும் ஷிர்க்கையும் பரப்பி கொண்டிருந்தார். சரி, இதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல பல ஆயத்து இருக்குது. வலா தன்கிஹு மா நகஹ ஆபாவுக்கும், உங்களுடைய வாப்பாமார்கள் திருமணம் செய்தவர்கள் எல்லாம் நீங்க நிக்காஹ் செய்யாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சொல்லும் போது ஆபா அப்படின்னு சொல்லி காட்டுறான். உங்க வாப்பாமார்கள்னா யாரு அல்லாஹ் சொல்றான்? வாப்பா, வாப்பாவுடைய வாப்பா, அவருடைய வாப்பா, எல்லோருக்கும் அபுன்னு சொல்றான். நம்ம வாப்பாவுடைய மனைவிமார்கள், வாப்பாவுடைய வாப்பா, பாட்டனாருடைய பூட்டனாருடைய மனைவிமார்கள் யாரையும் நம்ம திருமணம் முடிக்க கூடாது. அப்படி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அபு அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்றான். ஏன்னா அபுங்கிறது தந்தையுடன் பிறந்த வாப்பா, வாப்பாவுடைய வாப்பா எல்லோருக்கும் பொதுவாக சொல்லப்படும். தந்தைக்கும் சொல்லுவாங்க, தந்தை உடன் பிறந்தவங்களுக்கும் சொல்லுவாங்க, பாட்டனாருக்கும் சொல்லுவாங்க, முப்பாட்டனாருக்கும் சொல்லுவாங்க. ஆனா வாலிதுங்கிறது நம்மை பெற்றெடுத்த தந்தைக்கு மாத்திரம்தான் சொல்லப்படும் அரபியில. இந்த அபுங்கிற வார்த்தை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல இடம்பெற்றிருக்கிறது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்
தன்னுடைய பிள்ளைகளிடத்துல கேட்கிறாங்க சக்கராத் ஹால்ல மா தாபுதூரம் என்போனி பாதி நான் அப்பாத்தான பிறகு நீங்க எல்லாம் யாரப்பா வணங்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது நாபுது இலாக கவர் இலாக ஆபாய்க்கு இப்ராஹிமோ இஸ்மாயிலோ இசாக்க உங்களுடைய இறைவன் உங்களுடைய ஆபாக்களான அதாவது உங்களுடைய தந்தை அப்புறம் உங்களுடைய சாட்சா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாட்சா சின்னவாப்பா யாருன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் சின்னவாப்பா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக்குடன் பிறந்த இஸ்மாயில் யாக்கூப் நபிக்கு சின்னவாப்பா. யாக்கூப் நபியுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ வாப்பா சின்னவாப்பா பாட்டனார் எல்லோருக்கும் ஒரே வாசகத்தை தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் அபு அப்படின்னு. அந்த அபுங்கிற வார்த்தை தான் இங்கேயும் வந்திருக்குது. ஒரு கால இப்ராஹிமும் அபி ஆசர் அப்படின்னு வந்திருக்குது. ஆசர்ங்கிறது இப்ராஹிம் நபியினுடைய சாட்சா. இப்ராஹிம் நபியுடைய தந்தை பெயர் தாரக், அவங்களுடைய தாயார் பேர் மத்ரி. இந்த ரெண்டு பேரும் முவஹிதாக அந்த காலத்துல இறைவன் ஒருவன் என்று சொல்லக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். மசாலிகுல் ஹபா என்ற கிதாபுல இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி இதை சொல்லி காட்டுறாங்க. இதே விளக்கம் அரோஹுல் மஆனில வருது, தஃசீர் கபீர்ல வருது, தஃசீர் இப்னு கஸீர்ல வருது. சரி, இப்போ அபூங்கிற வார்த்தை வாப்பாவுக்கும் சின்ன வாப்பாவுக்கும் பெரிய வாப்பாவுக்கும் பாட்டனாருக்கும் பயன்படுத்தலாம். ஆனா வாலிதுங்கிற வார்த்தை வாப்பாவுக்கும் மாத்திரம் தான் சொல்லப்படும். இப்போ குர்ஆன்ல இப்ராஹிம் நபி ஓதுனதாக ஒரு துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்பனா உஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இறைவா, என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் உலக முஸ்லிம்கள் அத்தனை நபர்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை நபர்களையும் கியாமத் நாளில் மன்னித்து அருள் புரிவாயாக. தன்னுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்யும் போது இப்ராஹிம் நபி வாலிதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப வாலிதுங்கிறது தாத்தாவுக்கு சொல்ல மாட்டாங்க, பெரியவாப்பாவுக்கு சொல்ல மாட்டாங்க, பாட்டனாருக்கு சொல்ல. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 40 வயது வரைக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முஸ்லீமா இல்லையே, அதுக்கு பிறகுதான் அவங்க முஸ்லீம் ஆவாங்க என்று கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு தங்களுடைய விளக்கத்தை தருமாறு. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இது ஒரு தகாத கேள்வி. 40 வயது வரை ரசூலுல்லாஹ் முஸ்லீமா கிடையாது, அப்புறம் தான் முஸ்லீமானான்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு. ஏதோ அறியாமையில அவங்க கேட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே முஸ்லீமாக இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, பிறப்பதற்கு முன்னரும் அல்லாஹ்வுடைய இடத்துல அவங்க நூறாக இருக்கும்போது முஸ்லீமாக தான் இருந்தாங்க. குர்ஆன்ல இருக்குது, குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பில்லாஹி உமிர்து வ அன அவ்வலல் முஸ்லிமீன். நபியே, நான் தான் முதல் முஸ்லிம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் தான் முதல் முஸ்லிம்னா என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னரே நான் தான் முதல் முஸ்லிமாக இருந்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்படி குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆமுடைய கடைசியில உலவன்னா 8வது ஜுதுல இந்த ஆயத்து வருது. இன்னொரு ஆயத்து பாருங்க, குல் இன்கான ரஹ்மானி வலதுன் வானா அப்துல் ஆபிதீன். இந்த காதல்கள்னா அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றான். புள்ளெல்லாம் கிடையாது. அப்படி புள்ள இருந்தா நான் தானே முதல்ல வணங்கியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் முதல்ல வணங்கியிருப்பேன்னு என்ன அர்த்தம்? உலகத்திலேயே அல்லாஹ்வை முதல்ல வணங்கினாரு நான் தான் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது, குன்து நபியன் ஆதம் பைனல் மாய் வத்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில இருக்கும் போதே நான் நபியாக இருந்தேன். இதனுடைய கருத்து என்ன? திருமதியில் இந்த ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னரே நான் என்ன செஞ்சேன்? ஆதமுல் அர்வாஹ்ல நபியாக இருந்தேங்கிறாங்க. நபியாக இல்லாம நான் நபியாக இருந்தேன் எப்படி சொல்ல முடியும்? நபியாக இருக்கணும்னா முதல்ல முஸ்லிமா இருக்கணும், மோமினா இருக்கணும், அல்லாஹ்வுடைய நுபுவத்தை பெற்று இருக்கணும். இவனும் இருந்தாலும் நபி சொல்ல முடியும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமுல் அர்வாஹ்ல அவங்க முதல்ல படைக்கப்பட்ட உடனேயே அவங்க முஸ்லிமா தான் இருந்திருக்காங்க. உலகத்திலேயே முதல் முஸ்லிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பிறக்கும் போது முஸ்லிமா தான் பிறந்தாங்க. 40 வயது வரை அப்பவும் நபியாக தான் இருந்தாங்க. ஆனா 40 வயதுல தான் நீங்க நபியின் பிரகடனப்படுத்துங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு என்ற ஆயத்தின் மூலம் வந்தது. அப்ப உலகத்துல வாழ்றாங்க 40 வயசு வரையும் நபியாகத்தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு நபியாகத்தான் இருந்தாங்க. பிறப்பதற்கு முன்னரும் நபியாகத்தான் இருந்தாங்க.
இது குர்ஆன் ஹதீஸினுடைய கருத்துக்கள். அல்லாஹ் ஜல்ல வஅலா நல்ல விளக்கங்களை நாம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாசதாவதன வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.